ஸ்ரீ சிவசக்தி டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியம் அடியனின் அன்பு வணக்கங்கள். என்றும் குருவழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, குரு வக்ர பயிற்சி. இந்த குரு பகவான் வக்ரம் பெறக்கூடிய ஒரு காலம் எப்படி இருக்கும் இந்த 12 ராசிக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம விரிவா பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா, எப்போ வக்ரம் ஆகிறாரு அப்படிங்கிறத பார்த்துருவோம். 9/10/2024, அதாவது புரட்டாசி மாதம் 23ஆம் தேதி புதன்கிழமை 12:25 பகலையில பாத்தீங்க அப்படின்னா வக்ரம் பெறுறாரு. அவர் வக்ர நிவர்த்தி ஆகக்கூடிய காலம் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா தை மாசம் 22ஆம் தேதி, அதாவது 4/2/2025 கிட்டத்தட்ட 116 நாட்கள் அவர் வக்ரகதியில இருக்கார். அவர் வக்ரகதி அடையக்கூடிய காலம் பாத்தீங்க அப்படின்னா, இந்த கோச்சார பிரகாரம் கிட்டத்தட்ட ஒரு 25% தான் கோச்சாரமே வேலை செய்யும். அப்ப இதை பொறுத்தளவுக்கு யாருக்கு நல்லது நடக்கும், யாருக்கு கெட்டது நடக்கும் இந்த 12 ராசிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குரு தசையோ, குரு புத்தியோ, குரு அந்தரமோ, சூட்சுமமோ இப்படி நடக்கக்கூடிய உள்ளவர்களுக்கு அது வக்ரம் பெறும்போது ஒரு சில பாதிப்புகள் உண்டாகும். இல்லைன்னா பாதிப்புக்கு வேலையே இல்லை. இதை பொறுத்தளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா, இந்த கிரகங்களுடைய அடிப்படையில தனுசு லக்கணத்துல வக்ரம் பெறாரு. ராகு, சனி பகவான் கும்பராசியில வக்ரம் பெற்று இருக்காரு. ராகு பாத்தீங்க அப்படின்னா மீன ராசியில இருக்காரு. குரு பகவான் ரிஷபராசியில வக்ரம் பெறாரு. செவ்வாய் பாத்தீங்க அப்படின்னா மிதுன ராசியில, சூரியன் புதன் கேது கன்னி ராசியில இருக்கு. சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று துலாம் ராசியில இருக்கு. இந்த 12 ராசிகளுக்கும் ஒவ்வொரு ராசியா தனித்தனியா என்ன பலன் அப்படிங்கிறத நம்ம விரிவா பார்க்க போறோம். அன்பார்ந்த தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசி அப்படின்னாலே உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான். அவர் உங்களுக்காக பாத்தீங்க அப்படின்னா 6ஆம் இடத்துல போய் வக்ரம் பெறாரு. அவர் வக்ரம் பெறக்கூடிய காலம் எப்படி இருக்கும்? உங்களுடைய ராசிக்கும் உங்களுடைய 4ஆம் இடமான மீன ராசிக்கும் உள்ள குரு பகவான் 6ஆம் இடத்துல போய் வக்ரம் பெறாரு. இந்த காலம், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 116 நாட்கள் வக்ரம் அடைகிறார். இந்த காலம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த விரிவா பார்க்க போறோம். 6 அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா ரோண ரோக சத்ரு, அதாவது அசுபஸ்தானம்னு சொல்லுவோம். அசுபஸ்தானத்துல போய் கெட்டு போகக்கூடிய ஒரு விஷயம், கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் சொல்றோம். ஒரு ஜாதகருக்கு பாத்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு வகையில லாபஸ்தானம் நல்லது நடக்குது அப்படின்னா அதுக்கு இது ஒரு காரணமா கூட நம்ம சொல்லலாம். உங்களுடைய பிறப்பு ஜாதகம், ஜனன ஜாதகம், ஒரு குழந்தை பிறந்தவன எழுதுறது ஜனன ஜாதகம்னு சொல்றோம். அந்த ஜாதகத்தில் கிரகங்களுடைய அமைப்பு எங்கெங்கே இருக்கோ அது விதி. இந்த விதி ஜாதகத்துல பாத்தீங்க அப்படின்னா இந்த பிரபஞ்சத்துல 50 பூதங்களினால் இயங்கப்படக்கூடிய இந்த உலகமே இந்த கிரகங்களுடைய கதிர்வீச்சுகள்னால நம்மளுடைய இயக்கம் இயங்குது. நமக்கு நல்லது கெட்டது, இன்பங்கள் துன்பங்கள், கஷ்டம் நஷ்டம் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா அந்த கதிர்வீச்சுகள் தான். ஒருவருக்கு நல்லா இருக்கு அப்படின்னா எந்த கஷ்டமுமே தெரியாது. ஒருவருக்கு சரியில்லை அப்படின்னா அந்த கஷ்டங்கள் எல்லாம் தெரிய வரும். ஒருவர் பிறப்பு முதல் இறப்பு வரை நல்ல சூழ்நிலை இருக்காரு, சுக்கிரன் நல்லா இருக்கு, குரு நல்லா இருக்கு, அவருடைய ஜாதக அமைப்பு நல்லா இருக்கு அப்படின்னா லக்னமோ லக்னாதிபதியோ நல்லா இருக்கணும், ராசியோ ராசிநாதனோ நல்லா இருக்கணும். அப்பதான் அவர் எவ்வளவு சம்பாதிச்சாலும் சரி, என்ன பண்ணாலும் ஒரு கெட்டிக்காரத்தனமா பிழைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். லக்னமோ லக்னாதிபதியோ நல்லா இல்லை, ராசிநாதன் நல்லா இல்லை அப்படின்னா என்னதான் சம்பாதிச்சாலும் ஒரு சிறப்பு இருக்காது. சம்பாதிக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும், அதுவும் தங்காது. அப்ப எத்தனை நல்ல கிரகங்கள் அவரை பார்த்தாலும் பலனும் கிடைக்காது. அப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த கிரகத்தினுடைய கதிர்வீச்சுக்கள் கிடைக்கல அப்படின்னா அதை எப்படி ஆக்டிவேஷன் பண்றது? ஒரு தோஷங்கள் இருக்கு, தோஷங்கள் கிட்டத்தட்ட ஒரு 64 வகையான தோஷங்கள் இருக்குன்னு சொல்றாங்க. எந்த தோஷங்கள் இருந்தாலும் ஒரு வகையான பாதிப்புகள் இருக்கும். ஆனா அந்த தோஷங்கள் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு நல்லதை செய்யுமா கெட்டதை செய்யுமா? ஒரு லக்னாதிபதி நல்லா இருக்காரு அப்படின்னா எத்தனை தோஷங்கள் வந்தாலும் சரி, என்ன வந்தாலும் சரி, அடிச்சு தூக்கி போட்டு போயிட்டே இருக்கும்.
எந்த விதமான குறைபாடுகள் வரவே வராது. உங்களுடைய ராசிக்காக 6ஆம் இடத்துல இருந்து குரு பகவான் உங்களுடைய 10ஆம் இடத்தை பார்க்குறாரு, 12ஆம் இடத்தை பார்க்குறாரு, 2ஆம் இடத்தை 3 இடத்தையும் பார்க்குறாரு. அந்த இடத்தை மூலியமா உங்களுக்கு நல்லது நடக்க வாய்ப்பு உண்டு. உங்களுடைய 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு, 12ஆம் இடமான அயனம் சயனம் போகம் சொல்லக்கூடிய இடத்த பார்க்குறாரு, 2ஆம் இடமான தனஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்போ அந்த வகையில் ஒரு நல்லது நடக்கும். ஆனால் குருவாகப்பட்டவர் எப்படிப்பட்டவர்? உங்களுடைய ராசிக்கு குருவாகப்பட்டவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புத்திரக்காரகன் தனக்காரகன் நம்ம சொல்றோம். ஒரு குழந்தை பிறப்பு வேணும் அப்படின்னா குருவினுடைய அனுக்கிரகம் இருந்தாலே நடக்கும். அவருக்கு குழந்தை காரகன், அவருடைய காரகமே குழந்தை காரகன் சொல்றோம். முற்றிலும் சுபக்கிரகம் தேவகுரு, அசுரகுரு சுக்கிர பகவான். இது எல்லாமே ஒருத்தருக்கு நல்ல நிலையில் அமைந்தால், எல்லா கிரகத்தினுடைய அமைப்பு கதிர்வீச்சுகள் எல்லாம் நல்ல நிலையை கிடைக்குது அப்படின்னா அவருடைய ஆரம்ப காலம் முதல் அந்திம காலம் கடைசி காலம் வரை வாழ்க்கையில் நல்ல செல்வ செழிப்பாக வாழ்வார். அந்த செல்வ செழிப்பாக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை சந்தோஷத்தை ஏற்படுத்தும். ஆனால் இந்த சரியா இல்லை அப்படின்னா, கிரகங்களுடைய அமைப்பு சிறப்பா இல்லை அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த அவருடைய பிறப்பு வந்து ஆரம்பம் முதல் அந்திம காலம் வரை கஷ்டப்பட்டு நொந்து நூடல்ஸ் ஆகி செத்துருவார். அவருடைய சூழ்நிலை அந்த மாதிரி. ஒருவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இடைப்பட்ட தூரத்துல ஆரம்ப பிறப்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏழையா பிறப்பாரு, இடையில வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய லெவல்ல கோடீஸ்வரன் ஆகிடுவார். அவருக்கு நிறைய விஷயங்கள் அதிர்ஷ்டங்கள் கிடைச்சிருக்கலாம், கிடைக்கும். அப்படிப்பட்ட யோகங்களும் உண்டு. எல்லாமே இந்த 12 கட்டத்துக்குள்ளதான் இருக்கு. உங்களுடைய ராசி நல்லது செய்யும் கெட்டதை செய்யும். குரு பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த காரணத்தை கொண்டும் பிறப்பு ஜாதகத்துல ஜனன ஜாதகத்துல வக்ரம் ஆகக்கூடாது. வக்ரம் ஆச்சு அப்படின்னா ஏதோ ஒரு வகையில என்னதான் சம்பாதிச்சாலும் அந்த பணங்கள் அப்படியே ஒரு வகையில இழுத்துக்கிட்டு போயிட்டு இருக்கோம், செலவாகிட்டு இருக்கோம். ஒரு சிலர் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா விஷயத்தையும் சாதிக்கக்கூடிய திறமை எல்லாமே இருக்கும், பணம் கையில இருக்காது, வரும் அப்படியே போயிடும். ஒரு சிலர் சேமிச்சு வைப்பாங்க, ஒரு சிலர் அன்றாடு சம்பாரிச்சு செயல்படக்கூடியவர்களா இருப்பாங்க. அப்ப எல்லாருக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த நிலையில இருந்தாலும் வாழ்க்கைங்கிறது உண்டு. அந்த வாழ்க்கையை வந்து பாத்தீங்க அப்படின்னா மேன்மை அடைகிறதும் தாழ்மை அடைகிறதும் அவங்கவுங்க கையிலையும் உண்டு. நமக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு நம்ம உட்கார்ந்துருந்தோம் அப்படின்னா நமக்கு எந்த விஷயமும் கிடைக்க போறதில்லை. ஓடணும். வாழ்க்கையில வந்து பாத்தீங்க அப்படின்னா சம்பாதிக்கணுங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கணும். விளையாட வேண்டிய வயசுல விளையாண்டணும், ஓட வேண்டிய வயசுல ஓடிடணும், சம்பாதிக்கிற வயசுல சம்பாதிச்சிடணும். இல்லை அப்படின்னா சம்பாதிக்க வயசான காலத்துல நம்ம கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை இருக்கும். உட்காரக்கூடிய நேரத்துல சம்பாதிக்க ஆரம்பிச்சோம்னா எப்படி இருக்கும்? உடல்நிலை ஒத்துழைக்காது. அந்தந்த நேரங்களை கரெக்டா செயல்படக்கூடிய ஒரு விஷயங்கள் வந்து நல்லது நடந்துருச்சு அப்படின்னா எந்த விதமான கவலையும் இருக்காது. இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த குரு பகவான் வக்ரம் அடையக்கூடிய காலத்துல உடல் ரீதியா உள்ள ஒரு பிரச்சனைகள், அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள், கல்லீரல் சம்பந்தமான பிரச்சனைகள், கேன்சர் சம்பந்தமான பிரச்சனைகள், இது எல்லாம் குருவினுடைய காரகம். குரு பகவான் எங்க இருந்தாலும் அவருடைய வேலை வளர்க்கறது. அப்ப இந்த மாதிரி நோய்கள் வருது அப்படின்னா அதுக்கு காரணம் அவருடைய கிரகத்தினுடைய அமைப்பினோட நம்ம சொல்றோம் அப்படின்னா அவருடைய உடல்நிலை சரியில்லையா, ஒவ்வொரு கிரகத்தினுடைய அந்த கதிர்வீச்சுகள் நமக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா பிரச்சனை சால்வ். அதை ஆக்டிவேஷன் பண்றதுக்கு என்ன வழி? 9 நவக்கிரகத்துக்கும் தனித்தனியா கதிர்வீச்சுகள் கிடைக்கக்கூடிய இடம் இருக்கு. அந்த இடத்துக்கு நீங்க போயிட்டு வர்றீங்க அப்படின்னா அந்த கதிர்வீச்சுக்களை நம்மளுடைய உடம்பு வந்து உள்வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எல்லாருக்குமே உண்டு. அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆண் பெண் யாரா இருந்தாலும் சரி. ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்துக்களா இருக்கட்டும், கிறிஸ்டியனா இருக்கட்டும், முஸ்லீமா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து சூரியன் அப்படிங்கிறது ஒண்ணுதான், சந்திரன் அப்படிங்கிறது ஒண்ணுதான், எல்லா கிரகத்தினுடைய கதிர்வீச்சுகளும் எல்லாம் ஒண்ணுதான். அந்த ஏரியாவுக்கு நீங்க போயிட்டு வர்றீங்க அப்படின்னாலே அது வந்து உங்களுக்கு நல்லதைத்தான் செய்யும், தவிர கெடுதல் நடக்காது. இதே வகையில வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு குருவாகப்பட்டவர் நல்லது செய்யறாரு, உங்களுடைய 10ஆம் இடத்தை தொழில் ஸ்தானத்தை பாக்குறாரு அப்படின்னா தொழில் மூலியமா ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். தொழில்ல இது வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருந்த தொழில் இரட்டி பார்க்கறதுக்கான வாய்ப்பு உண்டாகும். ஒரு தொழில் பண்றவர் 2 தொழில் பண்ணுவாரு. இதே சரியா இல்லை அப்படின்னா அந்த ஒரு தொழில் பண்றவருமே அப்படியே மந்தமா அது பண்ணி சாத்திடுவார் கிடையாது.
இதுதான் ரெண்டுல ஏதாவது ஒண்ணுதான் நடக்கும். ஆனா குருவினுடைய பார்வைப்படும் பொழுது எப்படி இருக்கும்? அது நன்மையா மாற வாய்ப்பு உண்டாகும். அடுத்து உங்களுடைய 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. 12 அப்படிங்கிறது வெளியூர், வெளிநாடு, அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நல்லாவே வேலை செய்யும். ப்ரமோஷன் கிடைக்கும், வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கும், உள்ளூரை விட வெளியூரில் வேலை கிடைக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் நல்லது நடக்கும். 2 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தனம், வாக்கு, குடும்பம், வருமானம், படிப்பு, அடிப்படை கல்வி, சிறு குழந்தைகளுக்கெல்லாம் அடிப்படை கல்வி நல்லாயிருக்கும். அது இல்லாமல் வருமானங்கள் ஈட்டும், கணவன் மனைவியில் உள்ள பிரச்சனைகள் சால்வ் ஆகும். இது எல்லாமே நல்ல சுமூகமான சூழ்நிலைக்கு மாறுறதுக்கான ஒரு வழிவாய்ப்புகள் கிடைக்கும். நல்ல ஒருவருக்கு வந்து குருவாகப்பட்டவர் தனித்த குரு யாருக்கும் நல் பலனை கொடுப்பதில்லைன்னு சொல்றாங்க. அது அவரவருடைய ஜாதக அமைப்பை பொறுத்து. ஆனால் லக்னத்தில் ஒருவருக்கு குரு பகவான் அமைய அவர் எந்த விதமான ஒரு சுயநலமான விஷயங்களையும் சிந்திக்க மாட்டாருன்னு சொல்றாங்க. பொதுநலமான செயல்களில் ஈடுபடுவார் அப்படிங்கிறது ஒரு விதி. இருந்தாலுமே அவரவருடைய சூழ்நிலைகள், அவரவருடைய சந்தர்ப்ப சூழ்நிலைகள், இந்த கிரகங்களுடைய அமைப்பு எல்லாமே நம்ம ஒரு பொதுப்படையான பலனை சொல்கிறோம். இதில் வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. என் வாழ்க்கையில் எல்லாமே ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்குமே கஷ்டம்தான் இது வரைக்கும் பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா அந்த கஷ்டப்படக்கூடிய ஒரு காலங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏன் கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசனை பண்ணி செயல்படணும். யாரும் நல்லா இருக்கேன், கோடீஸ்வரனா இருக்கேன், எனக்கு எந்த விதத்துலையும் கவலையே இல்லைன்னு சொல்றவங்க யாரும் ஜாதகம் பார்க்கறது இல்லை. கஷ்ட சூழ்நிலை என்னைக்கு வருதோ நம்ம அவருடைய ஜாதகத்தை பார்த்து ஒரு நல்ல வழி கிடைக்குமா அப்படிங்கிறதுக்காக ஜோதிடம் பார்க்குறாங்க. அதை பார்க்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில என்ன முன்னேற்றங்கள் ஏற்படுறதுக்கான வழி அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்க வாய்ப்பு உண்டு. அப்போ இந்த விஷயத்தை பொறுத்தளவுக்கு இந்த ராசி 12 ராசிகள்லையுமே நம்ம விரிவாக சொல்லிட்டு இருக்கோம். இந்த தனுசு ராசியில முதல் நட்சத்திரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூல நட்சத்திரம். மூல நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேது பகவானுடைய நட்சத்திரம். கேது பகவான் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கே விநாயகர் இருக்காரோ விநாயகரை வழிபடும் பொழுது உங்களுக்கு அதில் ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். ஆஞ்சநேயரை வழிபடும் பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படும். இந்த விஷயங்கள் தொடர்ந்து நீங்க செய்றீங்க அப்படின்னா அந்த வைப்ரேஷன் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். கிடைக்காம போகவே போகாது. எந்த காரணத்தை கொண்டும் நல்லது நடக்காமையும் இருக்காது. விதி மதி கதி, உங்களுக்கு விதி ஜாதகம் சரியில்லை அப்படின்னா நடக்கக்கூடிய தசாபுத்திகள் ஏதோ ஒரு வகையில் நல்லது செய்யும். நடக்கக்கூடிய கோச்சார பலன்கள் ஏதோ ஒரு வகையில் நல்லது செய்யும். அது எல்லாமே சரியில்லை வாழ்க்கையில். அதாவது ஜாதகத்துல ஒரு 2-3 வகையா பிரிக்கிறாங்க. பூரண ஜாதகம், அதில் வந்து நல்ல ஜாதகம் கெட்ட ஜாதகம் எல்லாமே இது பண்ணும்போது அதில் கெட்ட கிரகங்கள் எல்லாம் அமைப்பில் சரியாக இல்லை அப்படின்னா ஒரு சிலர் வந்து ஜோதிடர்கள் அந்த ஜாதகத்தை மூடி கொடுத்துட்றாங்க. அதுக்கு என்ன தீர்வுங்கிறத முதல்ல பார்க்கணும். அந்த தீர்வை பார்த்து அதை கண்டுபிடிச்சி ஒரு வழிகள் அதாவது கெட்டு போனவனை வாழ வைக்கிறோம் அப்படின்னா அதில் ஒரு நன்மை உண்டு. ஒரு நல்லது நடந்துருச்சு, ஒரு நல்ல விஷயங்கள் பண்ணிட்டோம் அப்படிங்கிறது. ஒரு பெண் சாபம் இருக்குது, பிரம்மகத்தி தோஷம் இருக்கு, இதுக்கான பரிகாரங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்து அதெல்லாம் செஞ்சோம் அப்படின்னா கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டாகும். நீங்க வந்து மூல நட்சத்திரம் விநாயகர் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யறது கொஞ்சம் மாற்றங்களை ஏற்படுத்தலாம். அடுத்து பூராட நட்சத்திரம். பூராட நட்சத்திரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சுக்கிரனுடைய நட்சத்திரம். சுக்கிர பகவான் வந்து உங்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து இந்த குரு வக்ரம் ஆகும்போது ஆட்சி பலத்துல தான் இருக்காரு. சுக்கிரன் அப்படின்னாலே ஒரு சுகபோகமான ஒரு வாழ்க்கைக்கு சொந்தக்காரர். நம்ம இதுக்கு முன்னாடி சுக்கிர பயிற்சி பார்த்தோம். ஒவ்வொரு கிரகத்தினுடைய தன்மையில ஒவ்வொரு கிரகத்துக்கும் என்னென்ன செய்யும், ஒவ்வொரு வகையான காரகங்கள் இருக்கு. கதிர்வீச்சுக்கள் நல்லா கிடைச்சிச்சு அப்படின்னா அதனுடைய செயல்பாடு எப்படி இருக்கும், நல்லா கிடைக்கல அப்படின்னா அதனுடைய செயல்பாடு எப்படி இருக்கும்னு ஒவ்வொரு இந்த 9 கிரகத்துக்குமே 9 வகையான செயல்பாடு உண்டு. செவ்வாய் சரியா இல்லை, நீசம் வருது, இல்லை ஏதோ ஒரு வகையில பலவீனம் ஆகுது அப்படின்னா ரத்த சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கும். அதே வந்து புதன் சரியா இல்லை அப்படின்னா வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரபுல விதி ஜாதகத்துல உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நரம்பு சம்பந்தமான பிரச்சனை இருக்க வாய்ப்பு உண்டு. அது இல்லாம தோல் சம்பந்தமான பிரச்சனை இருக்க வாய்ப்பு உண்டு. சூரியன் நீசமாகறாரு இல்லை வக்ரமாகறாரு, சூரியன் வந்து ஏதோ ஒரு வகையில பாதிப்பாகிறாரு அப்படின்னா இதய சம்பந்தமான பிரச்சனை, தலையில ஏதாவது பிரச்சனை, இந்த மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டாகும். சந்திரன் இருக்காரு, சுக்கிரன், அதாவது ராகு கேது, சனி பகவான்,
இப்படி ஒவ்வொரு கிரகமும் இப்போ ராகு எது இருக்கு அப்படின்னா குடல் சம்பந்தமான பிரச்சனைகள், மலஜல துவாரங்கள் இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுல பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு உண்டு. ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு வகையான நன்மையும் உண்டு, தீமையும் உண்டு. அதை பயன்படுத்துறது அவரவருடைய செயல்பாடு தான். அடுத்து வந்து உத்திராட நட்சத்திரம். உத்திராட நட்சத்திரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சூரியனுடைய நட்சத்திரம். ஒரு பாதம் மட்டும் அதுல வரும். இந்த சூரியனுடைய இது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்காக அவர் 9ஆம் வீட்டு அதிபதி 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்துல இருக்காரு. தொழில்ல முன்னேற்றங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டாகும். தொழில் மூலியமா ப்ரமோஷன் கிடைக்கிறது, சம்பள உயர்வு கிடைக்கிறது, கவர்மெண்ட்ல வேலை கிடைக்கிறது, இந்த மாதிரிலாம் கூட அமைய வாய்ப்பு உண்டு. இந்த உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்குமே இந்த குரு வக்ர பயிற்சியானது ஏதோ ஒரு வகையில ஒரு நன்மையை செய்வதற்கான வழிவாய்ப்புகளும் உண்டு. வாய்ப்பை பயன்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.